ஐபோர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன பார்க்க போறோம்னா, கவிஞர் அண்ணன் ராசத்தமிழன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து சில முக்கியமான செய்திகள் வந்து நம்மளோட ஊடகங்கள் வந்து பிரபலமாக பேசப்படுது. ஸோ அந்த செய்தியில் வர ஒரு சின்ன தொகுப்பு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டைட்டில் சொல்லுவேன். அதை வைத்து நீங்கள் வந்து அது ஒரு வரியில் வந்து மக்களுக்கு புரியும்படி நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்க. கவிதை நடையில் இருக்க வேண்டும். எது வேணாலும் எப்படினாலும் நம்மளோட மக்களுக்கு எளிய முறையில் புரியணும். போலாமா? போலாம். முதலாவதாக கச்சத்தீவு தீர்மானம். இது ஒரு கன்னித்தீவு தொடர்கதை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாடக ஒத்திகை. நீலகிரி இ பாஸ், வணிகர் சங்கங்கள் கடையடைப்பு, அம்மா உணவகத்தில் கூட்டம். ஆக அப்பா ஆட்சியில் கடையடைப்பு, அம்மா கேண்டீனில் விருந்து உபசரிப்பு. அற்புதம். அடுத்து வகுப்பு வாரிய சட்டம். நாடாளுமன்ற கேண்டீனில் சுட சுட 40 மசால் வடை ரெடி. மறுபடியும் சொல்லுங்க. நாடாளுமன்ற கேண்டீனில் சுட சுட 40 மசால் வடை ரெடி. ஓஹோ, 40 30 சொன்னேன். அண்ணாமலை விலக முடிவு. திருப்பி எடுபிடிக்கு வணங்காது மலையின் மணிமுடி. சூப்பர் அடி. தொகுதி மறுசீரமைப்பு, பிரதமருக்கு அப்பா மடல். வாழையடி வாழை வரப்போறம் 100 நாள் வேலை. மறுபடியும் சொல்லுங்க. வாழையடி வாழை வரப்போறம் 100 நாள் வேலை. புரியுது. என்ன சொல்றீங்க புரியுது. புரிஞ்சுக்கணும். அடுத்து தாவேகா விஜய் அவர்களை எதிர்த்து பவர் ஸ்டார் நேரடி போட்டி வரும் தேர்தலில். சபாஸ், சரியான போட்டி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றவருக்கு பவர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார். அருமை. இது கொஞ்சம் முக்கியமானதுண்ணே. அதாவது என்ன அப்படின்னா, சத்யராஜ் வந்து நேற்று ஒரு சூரிய மகள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. யார? நம்ம முதல்வர் பத்தி. முதல்வருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்பாவை. ஆமா, அப்பாவை. அதுதான். ஸோ அவர் பேசுனது நான் சொல்றேன், நீங்க அது ஒரு வரியில வந்து நீங்க. முத்துவேல் கருணாநிதி என்றும் கூறலாம், மு.க. ஸ்டாலின் அவர்களை முதுகுள்ள கள போராளி என்றும் கூறலாம் நடிகர் சத்யராஜ். கட்டப்பா, இது உன் செட்டப்பா, அப்பப்பா முடியலப்பா, ஆளவுடப்பா. நன்றி. வணக்கம்.